ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் கிருபை. Check. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 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 கர்த்தர் நல்லவர் சொல்லுவேன். நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமென். இந்த மாலை வேளையில் இந்த ஆலய பிரதிஷ்டை ஆராதனைக்கு அனைவரும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எமன் நல்ல சுமாரியன் சபையின் சார்பிலே, எமன் பாஸ்டர் விக்டர் அண்ட் ஃபேமிலி அவருடைய சார்பிலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த மாலையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. ஜி கொடுங்க பிரதர். Thank you Father. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். முன்னோர்கள் வாரும் வாரும் தூய ஆண்டவரே, இந்த இடத்தை நிரப்புங்கப்பா உம்முடைய பிரசன்னத்தினால. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை நீராளுகை செய்யும் அப்பா, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. இந்த மாலை வேளையில் இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னம் நிரப்பட்டும். மகரஷதலா சந்தரே, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால், உம் வல்லமையால்
நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அபிஷேகம் பெற்றவங்க நல்லா அந்நிய பாஷையில கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Amen. Rabashandara boli balabashandara bol babalabala. Hallelujah. Ribalabashandara boli balabashandara. Thank you Jesus. Thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை வரவேற்கிறோம் தூய ஆவியே. Hallelujah. Ribalabashandara bol. Hallelujah. தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த பிரதிஷ்டை ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். தேவ மக்கள், தேவ மனுஷர்கள் இங்க வந்து தங்கி கூடி வருவதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹalleluya. Hallelujah. ஆமென். சோ ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் ஜான் சுந்தர் அவர்கள் ஒத்தக்கடை பகுதியில் அநேக வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மூத்த ஊழிய போதகர் ஆமென் அவர்கள் வந்து ஜெபித்து அவங்க ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயதானையா, உம்மோடு வாழ்வு உம்மைதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. என் இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயதானையா, உலக வாழ்வு மாயதானையா. உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். இயேசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை போல மாறத்தான் இந்த ஒத்தக்கடை ஏரியாவிலே ஒரு நல்ல சம்மாரின் சபை இந்த யானமலை ஓரமாக நீர் கொடுத்தரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒத்தக்கடையில ஒரு தெருவுக்கு ஒரு தெருவு சபை இருந்தா கூட நல்லா இருக்குமே. ஆமென். எவ்வளவு திரளான மக்கள் வாழ்கின்ற இந்த யானமலை ஒத்தக்கடையிலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் பிரயாசத்தினாலே இந்த ஆண்டவரே நல்ல சம்மாரியின் சபை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒத்தக்கடை சுற்றிலும் ஏராளமான கிராமங்கள் அப்பா. ஆண்டவரே, ஏராளமான கிராமங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த கிராம மக்கள் எல்லாம் இந்த நல்ல சவாரியின் சபைக்கு வரும்படி கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு இடம் வேணும் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ள ஒரு இடம் வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய பிரயாசத்தின் பண்ணதாக இந்த ஏரியாவிலே ஒரு நல்ல திருச்சபையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடங்களிலே அவங்க பட்ட பாடுகள் சர்ச்சை இல்லாதல்ல எவ்வளவு இடங்கள் மாறி 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 தகப்பனே கூக்குரலை கேட்டு ஆண்டவரே உம்மை நிம்மதியோடு ஆராதிக்க நல்ல இடத்தை கொடுத்தரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சர்ச்சை திறந்தே இருக்கட்டும் அப்பா. வருகின்ற மக்களை ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அனுதினமும் இந்த ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரம் மக்கள் ஞானஸ்நானம் எடுக்க அபிஷேகத்தினால நிரம்பப்பட இங்கிருந்து அநேக மிஷனரி ஊழியர்கள் எழுப்பி இந்தியாவிலே பல இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன். அருமையான தலைமை போதுகிற ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன்.
அவருடைய விஷன் தரிசனம் நிறைவேறிக் கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஐயாவை ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனை, பாடல் ஆராதனை தேவ செய்தி எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you, Pastor. Thank you. Thank you. Amen. Praise God. Pastor Victor வெளியே நிக்கிறாங்க. இன்னொரு பாஸ்டருக்கு வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க பாஸ்டர். Praise God. கர்த்தரை நம்புகிற ஒருத்தரும் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவர்களுக்கோ எல்லாம் சொல்லுங்க, ஒரு நன்மையும், சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆமென். இந்த சபை மக்களுக்கு ஆண்டவர் இம்மட்டும் நல்லவராக இருந்திருக்கிறார். இயேசுவை தேடுகிறவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குறைவில்லாமல் தொடர்ந்து உங்களை வழி நடத்தி வருவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது உங்க வாழ்க்கையில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் நம் கூடி வந்திருக்கிற முகாந்தர் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த சபை பெத்தேல் நல்ல சமாரியன் சபை இன்னொரு இடத்துல மாடியில் ஆராய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா அதை விட்டு வெளியேற ஒரு நேரம் வந்தது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா அதை காட்டில விசாலமான இடத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எப்பவுமே ஆண்டவர் கொண்டு போகும்போது மகிமை மேல் மகிமை. ஆமென். விசுவாசத்து மேல விசுவாசம், மகிமை மேல் மகிமை, அப்படிதான் முன்னேற்றம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில டைம் மூவ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு புது இடம் எல்லாம் போகணும். ஆனா எல்லாமே ஆண்டவர் நன்மைக்காக மாற்ற உண்மை உள்ளவராய், நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சோ இந்த புது இடத்திலே இந்த ஷெட் எல்லாம் போட கர்த்தர் கிருபை செய்து இப்பொழுதும் ஆமென் இந்த இடத்துல நம்ம ஆராதனை இந்த சண்டேல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். சோ இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை ஜெபம். ஆமென். நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை நிரப்பி, இந்த தெருவை நிரப்பி ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த வருகிற நாட்களில் செய்ய போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். பாஸ்டர் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்க, முன்னாடி வாங்க பாஸ்டர். Thank you. Thank you. Hallelujah. Amen. Amen. தொடர்ந்து சில பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்துக்கு நன்றி சொல்ல போகிறோம். நம்மத்தில் வந்து எல்லா பாஸ்டர்ஸ்க்கு நான் வரவேற்கிறேன். பாஸ்டர் ஜான் சுந்தர் அவங்க ஜோம் பண்ணாங்க, அவங்க நாங்கள் வரவேற்கிறோம். ஆர்கனைசேஷன் சார்பில் வரவேற்கிறோம். பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர் சாலமன் நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர் டெனிஸ் தாமஸ், பாஸ்டர் சேர் வரவேற்கிறோம். ஆமென். சர்ச் ஆஃப் காட் சர்ச் பாஸ்டர் மனோகர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். பாஸ்டர் சார்ல்ஸ், நம்ம கீபோர்ட் போட்டு பாஸ்டர் சார்ல்ஸ் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாலமன் அவர்கள் வந்து சில பாடல்கள் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமென் ஏசப்பா மகிமை செலுத்தி பாஸ்டர் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் இந்த கூடாரத்தை பார்க்கும் பொழுது, ஆலயத்தை பார்க்கும் போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப வருடமாக குழந்தை இல்லாத ஒரு தாய் கற்பம் தரித்து அதை பெற்றெடுத்த ஒரு சந்தோஷத்தை போல. ஏன்னா சபை என்பது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை என்பது குடும்பங்களின் குடும்பமாக இருக்கிறது. பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் சபை. அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்மை மகிழ பண்ணி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மன மகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆனாலும் இதற்கு பின்பதாக எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம்.
பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. வல்லமான ஞான விராவா துதியே துதியே துதித்திடுவே. வல்லமான துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தொல்லையாவும் அல்லல் யாவும் மறுத்தீரே. அல்லல் யாவும் மறந்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. துதியாவும் படைத்தீரே அன்பரா உந்தன் வாக்காலே. புவியாவையும் படைத்தீரே. அம்பரா உந்தன் வாக்காலே எம்பரா எல்லாம் மீந்தீரே. எம்பரா எல்லாம் மீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே உம்மை துதியே துதியே. கண்ணின் மணி போல் காத்தீரே உம்மை துதியே துதியே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீதானே. மன்னா எனக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதியே துதியே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதியே துதியே துதித்திடுவே. மறுபடியுமாய் நம்பினோரை காக்கும் தேவா துதியே. துதியே எல்லாரும் நம்பினோரை காக்கும் தேவா துதியே பூமியாவையும் படைத்தீரே. அம்பரா உந்தன் வாக்காலே. பூமியாவையும் படைத்தீரே. அம்பரா உந்தன் வாக்காலே எம்பரா எல்லாம் மீதாரே. எம்பரா எல்லாம் மீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதியே என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக
பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவருடைய கிருபைதான் இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை காண செய்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாஸ்டர் குறித்து கேள்விப்படும் போதெல்லாம் கர்த்தர் படிப்படியாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், தாவீது வர வர என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தான், விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டுடைய கிருபையினால கேள்விப்படுகிறேன், கர்த்தர் அவர்களை படிப்படியாக அவர்களை உயர்த்தி வருகிறார். ஆமென். எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற பாடலை நம்ம பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல்களை சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. எல்லாரும் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுதொழில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுதொழில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். எல்லாரும் கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இந்த ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன்
குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்ல உள்ளத்தோடே ஆத்துமாவே உள்ளத்தோடே தகப்பட்ட பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போ. சொல்லுங்க. தகப்பட்ட பிள்ளைகள் தயவு காட்டுவது போ. கருணை இரக்கம் காட்டுகின்றார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இரண்டாவது சொல்லும். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். எல்லாரும் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் அனைவரும் வசிப்பாவப்பட்ட வீடுகளில் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப என் வீடு சரியாயிடுச்சு, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன். ஆசீர்வதிப்பேன். நான் ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை இந்த இடம் பெரியதாக, இந்த கூடாரம் பெரியதாக கர்த்தர் மாற்றி கொடுத்திருப்பார், அது அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி நீங்க நம்பினீங்கன்னா, நிச்சயமாக இது பாஸ்டருடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் மாபெரும் காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஜெப வீடு அது பெருக பெருக பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் பெருகும். அல்லேலூயா. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று அப்படியே ஒரு few minutes கர்த்தரை ஆராதனை செய்துட்டு ஆமென் அப்புறம் பிரதிஷ்டை செய்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கரங்களை உயர்த்தி அதே கார்டு கொடுங்க பிரதர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்மை செஞ்சிருக்கிற எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. இந்த சபை துவங்கின நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தர் நன்மைகள் செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். பாஸ்டர் குடும்பத்தை அழைத்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கர்த்தர் நன்மைகள் செய்திருக்கிறார்.
ஆமென். உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்களை ரட்சித்த நாள் முதல் ஆமென் இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். சாத்தான் சில டைம் தீமை செய்வான். தீமை செய்ய நினைத்து சில சூழ்நிலைகளை கொண்டு வருவான். ஆனா அதை கூட ஆண்டவர் நன்மையாய் மாற்றி ஆமென் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஹalleluya. அதனால நம்ம பாடுறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு விசை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். இந்த மனுஷ புத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரெயின் சில டைம் மறக்க கூடாதத மறந்துரும், மறக்க வேண்டியத மறக்காது. ஒண்ணு நம்ம மறக்கவே கூடாது. என்ன மறக்க கூடாதுன்னா, கர்த்தருக்கு நன்றி சொல்வதை மறந்து போகவே கூடாது. ஆமென். கர்த்தருடைய சித்தம் எது பாஸ்டர் அப்படின்னா, நீங்க நன்றி சொல்வது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் சந்தோஷமான நாட்கள் நன்றி சொல்ல வேண்டும், கண்ணீரின் நாட்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இந்த திருச்சபை மக்கள் மாத்திரம் இல்ல, ஆமென், இயேசுவை நம்பி நிற்கிற ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவர் கொடுத்த பெரிய கிருபை. ஹalleluya. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். ஒரே ஒரு பாட்டு பாட போறோம், நன்றி பாட்டு, ஆராதனை செய்ய போகிறோம். நீங்க கையில வச்சிருக்கிற இந்த பாட்டு தாளை கையில எடுத்துக்கோங்க. அதுல 13வது பாடல், நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. இந்த பாட்டு பாஸ்டர் ஜாய் சாமோட சாங். நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, ஆன்லைன்ல கேட்டிருப்பீங்க, அல்லது நீங்க பாடி இருப்பீங்க. உங்களோடு இணைந்து பாடி மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லி அப்படியே இந்த இடத்தை நம்ம பிரதிஷ்டை செய்ய போகிறோம். எல்லாருக்கும் கையில ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நம்புறேன், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. இந்த சாங் சீட்டை வாங்கிக்கோங்க. டி மைனர் தெரியாதவங்களோட இணைந்து நாங்க ஒரு தடவை பாடுறோம், அதுக்கப்புறம் எங்களோட இணைஞ்சு நீங்க பாடுங்க. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. சேர்ந்து பாடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி, நன்றி இயேசுவே,
இதுவரையில் நடத்தி வந்தவர். ஆமென். ஆமென். சொல்ல விரும்புகிறேன், இந்த மாலையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த இயேசு உங்களை அதிசயமா இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த எபினேசர் இன்னோட உங்களை கைவிட்டு போக போறது தேவன் அல்ல. இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தவர் இன்னமும் உங்களை நேர்த்தியாய் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். மேன்மையாய் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். மகிமையாய் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. சோ விசுவாசமா கரங்களை உயர்த்தி அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, சத்தமா சொல்லுங்க, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் புது ஜீவனை கொடுத்து வழி நடத்தி வந்தார். ஹalleluya. நல்ல ரெண்டு கரங்களை ஊதி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. Hallelujah.
அஸ்திவாரம் இயேசுதான். ஆமென். அன்னைக்கு பேதுருவிட சொன்னார் ஆண்டவர், ஆமென், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஹalleluya. Hallelujah. சபைக்கு அஸ்திவாரம் ஆண்டவர் தான். ஆமென். ஆமென். இந்த ரெண்டு கரங்களை இந்த ஸ்டான்ஸாவை பாடுவோமா? சபையின் அஸ்திவாரம் நீரே, சபையின் தலையானவர் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்து கொள்ள வருபவர் நீரே, சபையின் அஸ்திவாரம் நீரே, சபையின் தலையானவர் நீரே, சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்து கொள்ள வருபவர் நீரே. கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த நேரத்திலும் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். ஆமென். சபையை போஷித்து பாதுகாக்கிற தேவன் நீங்கப்பா. ஆமென். சபைக்கு தலையா இருக்கிற தெய்வம் நீங்கப்பா. ஆமென். ஆமென். சபையை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். இந்த ஒத்தக்கடை பகுதியில் இந்த யானமலை அடிவாரத்திலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த இடத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறோம். பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். இது ஒரு பெத்தேலாக இருப்பதாக, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடமாய் இருப்பதாக, தரிசனம் பெற்றுக்கொண்ட இடமாய் இருப்பதாக, ஓ புதிய ஆரம்பத்தின் இடமாய் இருப்பதாக, நம்பிக்கை இடமாய் இருப்பதாக, நன்மை பெற்றுள்ள இடமாய் இருப்பதாக. உம்முடைய சரீரமப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென். வருகிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையை குறித்த புதிய தரிசனத்தை பெற்றுக் கொள்வார்கள். நம்பிக்கையே இல்லாம வருகிற இவர்கள் ஆமென், நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட இடத்தை விட்டு போவார்கள். சோ தரிசனத்தின் இடம், நம்பிக்கையின் இடம், ஒரு புதிய ஆரம்பத்தின் இடம், ஆமென். தேவனுடைய பிரசன்னம், ஆமென், தேவனுடைய இறங்குற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கும். ஆமென். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் இந்த இடத்தை, இந்த ஸ்தலத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். Amen, Jesus. தொடர்ந்து வழிநடத்துவீராக. Amen. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். நல்ல கைதடி இயேசுவுக்கு மகிமை செலுத்து. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். Praise God, praise God. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஆங்கிலத்தில் இவராக சொல்லுவோம், behind every glory there is a story. ஒவ்வொரு மகிமையான ஒரு காரியத்துக்கு பின்பதாக ஒரு அற்புதமான ஒரு கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கும்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Amen. யோசேப்பை ஆண்டவர் மகிமையா தூக்கி மேல உட்கார வச்சாருன்னா அந்த மகிமைக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குதா இல்லையா? இருக்கு. So behind every glory there is a story. So இப்பொழுதும் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுதும் ஆண்டவர் எவ்வாறாக அற்புதமாய் பாஸ்டர் விக்டரையும் அவன் குடும்பத்தையும் இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தி வந்தார் ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். எப்படி ஒத்தக்கடை கொண்டு வந்தார், எப்படி ஒத்தக்கடை கொண்டு வந்து படிப்படியாக இந்த நிமிடம் வரைக்கும் வழிநடத்தி வந்திருக்கிறார், இந்த இடத்தை எப்படி கட்டி முடிக்க உதவி செய்தார் என்று ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக இந்த சபையின் போதகர், இந்த சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் விக்டர் அவர்கள் வந்து சாட்சி சொல்ல போகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் விக்டர் அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் 2007 ஆண்டு ஏப்ரல் மாதம் 2007 வருஷம் ஏப்ரல் மாதம் 1 தேதியில் சமாதான பிரபு சபையை நான் பொறுப்பெடுக்கும்படியாக தான் நான் ஒத்தக்கடை பகுதிக்கு வந்தேன். இந்த இடத்துல பாஸ்டர் நான் அழைத்திருக்கிறேன். முதலாவது இந்த இடத்துல நான் கர்த்தருடைய நாமத்தை நான் துதித்து ஸ்தோத்திரத்தோடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி வந்த போதகர்கள் எல்லாருக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் நன்றி செலுத்தி பாஸ்டர் எனக்கு ஒரு 7 நிமிடம் கொடுத்துருக்குறாங்க. சரியாக 7 நிமிடத்தில் நான் முடித்து விடுகிறேன். முதலில் என்னுடைய சாட்சி சொல்லணும் அப்படின்னா சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு உதவி போதகராக ஒரு போதகர் ஆவிக்குரிய தரப்பு நடத்தில் நான் இருந்து பணியாற்றினேன். பின்பு ஒத்தக்கடை பகுதிக்கு 2007 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதியில் இங்கு வந்து பொறுப்படுத்து சபை ஊழியத்தை நடத்த தேவன் கிருபை செய்தார். 2008 நவம்பர் மாதத்தில் பாஸ்டர் திரும்பவுமாக பாஸ்டர் ஜான் சுந்தர் அவர்கள் மதுரைக்கு ஒத்தக்கடைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நாளில் இருந்தபோது, நமக்கென்று ஒரு ஸ்தாபனம் வேண்டும், இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணி 3 பேர் சரியாக அப்போ அந்த நாட்களில் நானும் மனதில் நினைத்திருந்தேன். நல்ல சமாரியன் ஐக்கியத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவரை பார்த்து பேசி நடந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி 2008 நவம்பரில் அப்பொழுதுதான் நல்ல சமாரியன் ஐக்கியத்தோடு சபையை இணைக்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது நாள் வரை கர்த்தருடைய கிருபையாக 17 ஆண்டுகளை கடந்து வர தேவன் கிருபை செய்தார். 2008 நவம்பரில் போய் அன்பு தகப்பன் ஆவிக்குரிய தகப்பனை நான் பார்த்து நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லிட்டு முடித்த பிறகு பாஸ்ட்டும் ஆவிக்குரிய தகப்பனும் பாஸ்ட் ஜேம்ஸ் சேகர் அவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு கூரை செட்டு அந்த லட்சுமி ஸ்டோர் மாடியில் ஒரு கூரை செட்டில் டெடிகேட் பண்ணி அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணோம். திரும்ப 2011 அக்டோபர் 19 திரும்பவுமாய் அந்த மாடியில் வந்து அந்த இடத்துலையும் திரும்பவுமாய் வந்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி 2011 அக்டோபர் 19 பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தார். 12 ஆண்டுகள் அந்த இடத்துல இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கு இருந்தபோது தான் அடுத்து ஒரு இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ தான் இந்த இடத்தை தேவன் காண்பித்து இந்த இடத்தை பார்க்கும்படிக்கு, இது சொல்லப்போனால் ஒரு குட்டி காடுன்னு சொல்லலாம். இந்த இடத்த ஒரு குட்டி காடு போல் அப்படி இருந்த இடம்தான் இந்த இடம். இந்த இடத்தை கர்த்தர் காண்பித்து இந்த இடத்துல தயவுடைக்க பண்ணி, மனுஷனுடைய கண்களை தயவுடைக்க பண்ணி இந்த இடத்தை ஆராதனை நடத்த தேவன் கிருபை செய்தார். கடந்த 17 ஆண்டுகளும் அவர் நடத்தின நடத்துதலுக்காய் முதலாவது நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். 17 வருஷங்கள் நான் திரும்பி பார்க்கிற பொழுது ஆனந்த கண்ணீரோடு எவ்வளவோ காரியங்கள் இந்த 17 ஆண்டுகளில் ட்ராவல் பண்ணி வந்ததில் எவ்வளவோ காரியங்கள். ஆனாலும் எல்லா நேரத்திலும் நேரத்துக்கமான சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து இந்த நாள் மட்டும் 17 ஆண்டுகளும் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் கூட இருந்து நடத்த தேவன் உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மயப்படுத்தலாம். முதலாவது உலகத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பின்பு இந்த இடத்துல நான் போதகர்களை அழைத்த போது அவர்கள் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு, ஒரு சிலரை நான் பார்த்து அழைத்தேன், ஒரு சிலர் பார்த்து அழைக்க முடியல, ஃபோன் காலில் கூப்பிட்டேன். ஆனால் எல்லாரும் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் கிளாடி அவர்களை அன்போடு நான் போய் பார்த்தபோது காரணம் நம்முடைய பாஸ் இப்போ ஸ்டேட்ஸில் இருக்காங்க, யூஎஸில் இருக்கிறாங்க. அதனால் பாஸ்ட்டை போய் விஷயத்தை சொல்லிவிட்டு நான் டேட் கேட்டேன். அப்போ பாஸ்ட்டு தான் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் எல்லாம் துரிதப்படுத்திட்டு எல்லா பாசஸுக்கும் தகவல் கொடுத்த போது அன்போடு கூட இந்த நாளில் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் மற்ற காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றி அமைத்து இந்த நாளில் வந்த ஒவ்வொரு போதகர்களுக்காய் நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். பாஸ்டர் கிளாடிக்காய், இந்த ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ஜெயன் ஜெயகருக்காக, பாஸ்டர் ஜான் சுந்தருக்காய், பாஸ்டர் சாமியலுக்காய், பாஸ்டர் சாலமோனுக்காய், பாஸ்டர் டென்னிஸ் தாமஸுக்காய், பாஸ்டர் சேகாய், பாஸ்டர் மனோகர். பாஸ்டர் மனோகர்கிட்ட தான் சாம் இருக்கிறான். கர்த்தருடைய கிருபையினால சாட்சியில் அப்படி சொல்லணும் அப்படின்ட்டா கர்த்தர் கிருபையாக ஒரு மகனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததா. 2002ஆம் ஆண்டில் அவன் பிறந்தபோது கோயம்புத்தூரில் ஐசிசி ஹாஸ்பிட்டலில் பிறந்தான். அப்போ பிறந்தபோது அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணேன். அதோடைய நார்மல் டெலிவரி ஆகி ஒரு ஆண் குழந்தையாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உமக்காக நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பேன்னு சொல்லி 2002 அக்டோபரில் பிறந்தபோது ஒரு ஆண் பிள்ளையாக கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை நான் உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அன்றைக்கு கோயம்புத்தூரில் ஐசிசி ஹாஸ்பிட்டலில் வெளியே நின்று ஜெபம் பண்ணேன். அதே போல் கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த பொருத்தனை நிறைவேற்றும்படியாக சரியாக +2 முடிச்சிட்டு கரெக்டாக வர்றப்ப பாஸ்டர் செய்யிட்ட பார்த்து பேசுகிறப்ப அப்போ தான் சொன்னாங்க. இப்போ கலந்து பேசின பொழுது அப்போ சூழ்நிலை கொரோனா டைம். அப்போ 2020 முடிச்சிருந்தனால சர்ச் ஆஃப் காலில் படிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஆஃப் காலில் 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் திரும்பவுமா இப்போ பாஸ்டர்கிட்ட தான் பாஸ்டர் மனோகர்கிட்ட ஒரு 2 வருஷம் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பாஸ்டர் மனோகர் இடத்துல தான் இப்பொழுது உதவியாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் வந்த ஒவ்வொரு போதர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து 3ஆவதாக அவங்களையும் நான் வர சொல்லிக்கிறேன். மேசரம் வந்துருக்கீங்களா? காரணம் 12 ஆண்டுகள் அங்கே இருந்தும் பல எதிர்மறையான சூழ்நிலை மனுஷர் கண்களை தயவுடைக்க பண்ணினார் அந்த இடத்துல. அதே போல் இந்த இடத்துலையும் கூட மனுஷருடைய கண்களை தயவுடைக்க பண்ணினார். சிவகாமி மேமா வந்திருக்கீங்களா? சிவகாமி மேமா இந்த இடத்துக்குரிய ஹவுஸ் மணியண்டன் பிரதர், இந்த இடத்துக்குரிய ஹவுஸ் ஓனர் இவங்க தான். இவர்கள் கண்களை தயவுடைக்க பண்ணி தான் இந்த இடத்துல இடம் கிடைக்க செய்வார். நான் அப்போ வந்து பார்த்துட்டு மணியண்டன் பிரதர் வந்து பார்த்துட்டு அம்மாவை பார்த்தபோது அவங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல கொஞ்சம் யோசிச்சாங்களாம், எத்தனை பேர் வருவாங்க எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் நான் சொல்லிட்டேன், யாருக்கும் நாங்கள் எந்த டிஸ்டர்பாக இருக்க மாட்டோம், 12.5 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்தோம், நீங்கள் போய் அங்கே விசாரிச்சுங்க அப்படின்னா. அவங்க அடுத்த நாளே எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக இங்கே நீங்கள் ஷெட் போட்டு கொள்ளுங்க, நாங்கள் இந்த இடத்த நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிருந்தோம், இந்த இடத்த வாங்கி நாங்கள் வீடு கட்டணும் தான் நினச்சிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல சூழ்நிலையெல்லாம் எங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாறினதால ஒரு வருஷம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அது எதுக்காக டிலே ஆனதுன்னு தெரில. இப்போ நீங்கள் சர்ச்சுக்குன்னு கேட்குறீங்க, இப்போ இந்த இடத்த நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த மனுஷர் கண்களை தயவு கிடைக்க பண்ணி இந்த இடத்த கொடுத்தாங்க. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இந்த இடத்துல ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் அந்த இடத்த பார்த்தோம். பார்த்துட்டு மே 5ஆம் தேதி அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி கீழே இறங்கினோம். கீழே இறங்கி ஒரு 2 மாதம் இந்த இடத்துல மே 5 அங்கேருந்து ஆராதனை முடித்தோம். ஜூலை 5 இங்கே டெடிகேட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். சரியாக 60 நாட்களில் நான் அடிக்கடி அங்கேயும் சொன்னேன், 52 நாளில் எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது போல் ஒரு குறிப்பிட்ட நாளில் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டா கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நல்லவர். ஒரு 8 லட்சம் ரூபா ஆனது மொத்தம் செட்டு எல்லாமே டோட்டலாக எல்லாம் கொடுத்த பணம் எல்லாம் சேர்த்து எல்லா தேவைகளையும் இந்த 60 நாட்களில் சந்திக்க தேவன் கிருபை செய்தார். தலைமை போதகருடைய இல்லத்தில் பேசி அவரும் இதில் ஒரு பங்கு வைக்கும்படிக்கு தலைமை ஆரம்ப நாட்களிலிருந்து நான் நன்றியோடு நினைக்கிறேன். எவ்வளவோ உதவிகளை நான் தகப்பனிடத்தில் நான் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் நான் நன்றியோடு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த ஸ்பீக்கர் 2008 நான் நல்ல சபையில் சேர்ந்த உடனேயே பாஸ்டர் அந்த ஸ்பீக்கர் அந்த மைக்கும் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ரிப்பேரும் இல்லாமல் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இத்தனை வருஷமாக ஒரு ஸ்டேஞ்சர் ஒரு மைக்கு இருக்குன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இந்த வருஷம் 17 வருஷம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் எவ்வளவோ உதவிகளை அந்த நாளில் அதே போல் இதுக்கும் பாஸ்டர் ஒரு உதவி செய்தார்கள். அதனால் எல்லா தேவையிலையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். மனுஷ கண்களை தயவுடைக்க பண்ணினதில் உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்தபோது 3 நாட்கள் ஜென்ரேட் வச்சு தான் வேலை பார்த்தோம். சுற்றியில் இருக்கவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு நினச்சேன். காலையிலேருந்து ராத்திரி வரை வேலை நடந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷரும் எதிர் பேசாமல் சர்ச்சு வந்திருக்கு, கோயில் வந்திருக்கு, நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்கவுங்க ஏதோ அவங்களால உதவி செஞ்சாங்க. எதிர் வீட்டுக்காரவங்க நான் நன்றியோடு நினைக்கிறேன். அந்த சகோதரருக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். பக்கத்து வீட்டில் அந்த சகோதரி காணிக்கை போட்டு ஒரு மெழுதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. முதல்ல வந்து காணிக்கை போட்டுட்டு
மெல்லியதில் வச்சுட்டு அவங்க ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க சகோதரி வீட்டுக்காரவங்க நான் அங்கேருந்து ஜெபம் பண்ணப்போ சபையார் எல்லாருமே அப்படி தான் ஜெபம் பண்ணோம். மனுஷர் கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு இந்த தளம் போட்டு இதுக்கு 2-3 நாட்கள் நைட்டு அப்போ கரண்ட் இல்லை. இந்த 3 நாட்கள் கரண்ட்டு கொடுத்து இதுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தண்ணி கொடுத்தது எல்லாமே ஆப்போசிட் இருந்த வீடு அவங்க தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் தண்ணி கொடுத்து 3 நாட்கள் கரண்ட்டு கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதிர்ட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லா இடத்துல இந்த இடத்துல எல்லாம் எனக்கு கர்த்தருடைய கிருபையினால் அந்த வசனத்தின்படி எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணது போல் எல்லார் கண்களும் இந்த இடத்துல ஜென்ரேட் 7 மணிக்கெலாம் ஓட்டினப்போ ரொம்ப சத்தமாக இருக்கிறப்ப நான் கூட நினைப்பேன் நம்மளை வந்து யாரும் சத்தம் போட்டுருவாங்களோன்னு. யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க இங்கே என்ன வரப்போகுதுன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொன்னேன் சர்ச்சை வரப்போகுது அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. வேறு ஒன்றும் எதுவும் பேசவே இல்லை. அதற்காக நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இறுதியாக சபை விசுவாச குடும்பத்தாருக்காய் தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நான் நன்றியோடு நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாச பிள்ளைகளுடைய ஜெபம் காரணம் கீழே எரிகிற ஒரு நெருப்பு போல தான். அந்த நெருப்பு எந்த அளவுக்கு எரிகிறதோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிற ஒரு உணவு ஆகாரம் ஆகுவதை போல சபையார் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபம் அதுதான் எனக்கு பலனை கொடுத்து இந்த நாட்கள் முழுவதுமாக ஓட தேவையான பலனை கொடுத்தார். சபையாருக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தங்களுடைய உதாரணமான காணிக்கையில் ஒரு எல்லா சூழ்நிலையும் எனக்கு தெரியும் குடும்பத்தில். ஆனாலும் நான் எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக அவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை தாங்கினாங்க, கொடுத்தாங்க. இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலே ஜெபித்தார்கள். சீக்கிரத்தில் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெபித்தார்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் நான் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மீண்டும் இதை செய்த எல்லா காரியங்களுக்கும் உதவியாக இருந்து கர்த்தர் கிருபையாய் நடத்தின என் தேவனுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி சகல துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே நான் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். சரி, முன்னாடி வசந்தி சார் முன்னாடி சரி முன்னாடி வாங்க. நம்ம தலைமை போதகர் தான் சொல்லுவாங்க பேக் போன் அப்படின்வாங்க. அதனால் முதுகெலும்பு அப்போ அதனால் கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்துல கிருபையினால் எவ்வளவோ பாரங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் வெளியே போயிடும். கர்த்தருடைய கிருபையினால் ஊழியத்தை 17 ஆண்டுகள் இந்த இடத்துல நிறைவேற்ற தேவன் கிருபை செய்தார். அதே போல் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்ற அந்த வார்த்தையின்படி 2007 ஏப்ரல் என்னைக்கு நான் வந்தேனோ அந்த நாளிலிருந்து என்னுடைய தம்பி அவருடைய குடும்பம் லதா கொஞ்சம் பிள்ளைகள் வந்துருச்சுங்க. உதவியாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 17 வருஷமும் கீபோர்டு வாசிக்க ஆரம்ப நாட்கள் ஒரு MT70 கீபோர்டு அப்போ அந்த கீபோர்டும் இல்லை. ஆரம்ப நாட்டில் சாம்பியன் பேங்கர்ஸ் தான் அந்த கீபோர்டு வச்சு 17 ஆண்டுகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆராதனை வரைக்கும் 17 ஆண்டுகளும் உதவியாக கூட இருந்து ட்ராவல் பண்ண ஒரு சகோதரன். அதற்காக குடும்பத்துக்காக நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். Praise God. Hallelujah. Hallelujah. Amen. யாரெல்லாம் பாஸ்டரோட கூட சேர்ந்து நின்னாங்களோ உதவியா இருந்தாங்களோ குடும்பத்தினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நிச்சயமா உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள என்ன பண்ணுவேன் நான் ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எது மாறினாலும் அவருடைய வாக்கு மாறவே மாறாது. நீங்க கஷ்டம் பார்க்காம இந்த ஆலயம் வருவதற்கு நீங்கள் உதவியா இருந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் செழித்திருக்க இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இப்பொழுதும் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்து ஒரு விசேஷத்தை ஜெபம் பாஸ்டர் குடும்பத்திற்காக பையன் தம்பி எங்க இருக்கிறாரு பிக்கப் பண்ண போயிருக்கிறாப்லையா? சரி பாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஃபார் திஸ் சர்ச் மெம்பர்ஸ். இந்த சபை மக்கள் கொஞ்சம் நில்லுங்க பார்க்கலாம். சபை மக்கள் எந்திரிச்சு நில்லுங்க. இவர்களை ஆசீர்வதித்து ஒரு விசேஷத்தை ஜெபம் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஜெபம் ஜெபம் இந்த உலகை மாற்றும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை தருகிறது. ஜெபம் பலவீனமான பகுதிகளை பலப்படுத்துகிறது.
ஜெபம் மேன்மையானவைகளை செய்கிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையினுடையதான எல்லா இல்லாதவைகளை நீக்கி அந்த வெற்றிடங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. ஜெபம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறது. ஜெபம் என்கிறது ஒரு ஆசீர்வாதம். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய ஒரு இணைப்பை உண்டு பண்ணுகிறது. ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஜெபிக்க தெரிந்தவன் அவன் ஜெயிக்க தெரிந்தவன். ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லையே. ஜெபம் என்கிறது இந்த உலகத்தினுடையதான அச்சாரம். ஜெபம் என்கிறது ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய முதுகெலும்பு. அநேக காரியங்களை பார்க்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஒரு நிமிடம், ஒரு சில நிமிடங்கள் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இரட்சகரே, நன்றி ஐயா, நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தேவாதி தேவனே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல அருமையான இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான தம்முடைய தாசனை, அவர்தம் துணைவியாரை, அருமையான அவர்களுக்கு கொடுத்த நல்ல அந்த தம்பிக்காக, சாவுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு 18 வருடங்கள் நிச்சயமாக அவர்கள் கடந்து வந்த பாதைகள், ஒருவேளை சொன்னாலும் கூட அநேக காரியங்கள் அவங்களே மறந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தரோ நினைவில் கொண்டுள்ளார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்து வந்த பாதைகள், கர்த்தர் கொடுத்த நல்ல ஆத்துமாக்கள், நிச்சயமாக இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்து அதற்கேற்ற சூழ்நிலைகளை தந்து நல்ல மனிதர்களுடைய கண்களிலே தேவாதி தேவன் கிருபை கிடைக்க உதவி செய்தார். கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த நல்ல வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். திருச்சபையிலே ஆண்டவரே வந்து கர்த்தரை மகிமையாய் ஆராதித்து பங்கு கொண்டு இருந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சபைக்கு தூண்களாய் ஆண்டவரே அனுதினமும் ஆத்துமாக்களினாலே ஆலயத்தின் ஆராதனைகளை கர்த்தர் நிரம்ப செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான போதகர் துணைவியார் அந்த தம்பி முழு திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவாதி தேவன் பரத்திலிருந்து நம்முடைய கரத்தை நீட்டி வெகுவாய் ஆசீர்வதி. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணம் உள்ளவர்களாய், பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். நின்று கொண்டிருக்கிற எல்லாரும் மேலும் நம்முடைய அபிஷேகத்தை பொழிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, Pastor. Thank you all. Thank you. God bless you. அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை நேரம் சொல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம மத்தியில் பாஸ்டர் மனோகர் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். மதுரை பட்டணத்திலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக, ஒரு நல்ல தலைவனாக ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தி வருகிறார். அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே ஒரு வேர்ட் ஆஃப் கிரீட்டிங், ஒரு வாழ்த்தை அவர்கள் கூறுவார்கள். கரங்களை தட்டி பாஸ்டர் மனோகர் அவங்களை வரவேற்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையான போதகரை எனக்கு அறிமுகப்படுத்தினது பிரதர் செல்வம் என்கிற ஒரு சகோதரன். அவர் நம்மத்தில் இல்லை. நாங்கள் ஆரப்பாளையத்தில் இருந்தோம். இந்த கரிமேடு மார்க்கெட்டில் மீன் வாங்க வருவாங்க. அப்போது பாஸ்டர் அங்கே வருவாங்க. அதே போல் பாஸ்டர் ஜெயகரன் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் செல்வன் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். அவங்களுக்கும் சில நேரங்களில் மீன் வாங்கி கொடுத்து அனுப்புவோம். அந்த ஏரியாவில் நான் இருக்கிறதுனால அப்படி அறிமுகமானவர் தான் பாஸ்டர் விக்டர் அவர்கள். கதுனா மைப்படுவதாக. அருமையான இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்துவது, சபையாரை வாழ்த்துவது மிகுந்த சந்தோஷம். நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் பிஷப் கிளாடி அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென்.
ஏன் அப்படி சொல்ல, ஒரு மெகா சர்ச்சஸ், ஒரு மெகா சர்ச்சினுடைய ஒரு தலைமை போதகர் அவர் என்ன செய்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த ரேஞ்சில் வந்துடுறாங்க, பிஷப் என்ற ரேஞ்சில் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அதனால் இன்றைக்கு அவரை வாழ்த்துவதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் ராபர்ட் ஜெயராஜ் அவர்கள் போதகர் டெல்லியிலிருந்து எங்களுடைய சபை வந்திருந்தார். அவர் தான் பிரசங்கம் பண்ணினார். நாங்கள் எப்போவுமே சபை விசுவாசிகளை 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னோம். ஒன்று, இருக்கிற ஆண் மக்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் எப்படியாவது சபைக்குள்ளே வரணும். இது டெய்லி ஜெபம் பண்ணணும். சண்டே பிரசங்கத்துக்கு முன்னாடி நாங்கள் ஜெபம் பண்ண வைப்போம். 2வது, என்னுடைய ஆசை, இது யாருடைய ஆசை? என்னுடைய ஆசைன்னு தெரியுமா? மதுரையுடைய 4 திசைகளிலே மெகா சர்ச்சஸ் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைஞ்சபட்சம் 50,000 பேர் கூடுகிற மெகா சர்ச்சஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எல்லாரும் எங்க பார்த்தாலும் யாரா தான் இருக்கணும்? கிறிஸ்டியன்ஸ், ஆண்டுடைய பிள்ளைகளா தான், சர்ச்சுக்கு போறவங்கள தான் இருக்கணும். ஆமென். ஏன் இந்த தரிசனம் எனக்கு வந்துச்சுன்னா, நாங்கள் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆத்த ஒட்டியே இருக்கிறோமா. இந்த சில திருவிழா வரும்போது யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நான் ஜெபம் பண்ணேன். அதை கேட்ட உடனே பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் அவர் சொன்னாங்க, இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னார். மெகா சர்ச்சஸ், அதில் ஏற்கனவே நம்முடைய நல்ல சமாரியனை கர்த்தர் ஏற்கனவே அதை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனுடைய சபையினுடைய போதகர் தான் அருமையான நம்மத்தில் இருக்கிறார்கள். மெகா சர்ச் எனக்கு வேணும். மினிமம் 50,000 பீப்புள். இந்த மதுரை பட்டணத்தில் 18 லட்சம் பேர் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம். 18லேருந்து 20 லட்சம் 100 வார்டில். 5 நான் கேட்குறதே 50,000 தான். மொத்தம் எத்தனை லட்சம் தான் வருது? 4 லட்சம் தான் வருது. அப்போது இது பேசிக்கலாகவே ஒரு சபை 50,000 பேர் கூடுகிற சபையாக மாறும். அதை கர்த்தர் வருகின்ற காலத்தில் அந்த திசையில் அது எந்த நல்ல சமாரியன் அல்லேலூயா டவர்னுடைய அது எந்த திசையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அது அஸ்திபாரம் போட்டு இன்னும் அவர்கள் வெளியிடத்திற்கு போய் ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்க வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேற்று நான் பாஸ்டர் குர்பான் சிங், அவர் எனக்கு நல்ல நண்பர், ப்ரேயரில் அவங்களுடைய சர்ச்சுக்கு போனேன். எனக்கு சந்தோஷம். அவங்களுடைய சபை இப்போ கட்டி கொண்டு வருகிறார்கள். ஸோ நான் பார்க்குறேன், கண்ணில் பார்க்குறேன், எதை ஜெபம் பண்ணுறனோ கண்ணில் என்ன செய்கிறப்போ பார்க்குறேன். அது ஒரு மெகா சர்ச்சஸாக என்ன செய்யுது, உருவாகுது. அடுத்த சபை. அப்போது பாஸ்டர் விக்டர் கவலைப்படவே வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சின்னவன் 1000, சிறியவன் அல்லேலூயா. இந்த ஒத்த கடையில் சின்னவன் எத்தனை பேருக்கு கூடுவானா? 1000 பேர் சாலிடாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 1000 பேர் உங்கள் சர்ச்சைக்கு வருவாங்க. அப்போது இதுவல்ல முடிவு, இன்னும் வெளியே நீங்கள் போகணும். 1000 பேர் கூடுகிற சபையை என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு உருவாக்குவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நான் வாழ்த்துகிறேன். எங்கள் ஊழியக்காரர்கள் நல்லா இருக்கணும். சிட்டி ஃபாதர்ஸை நான் ஜெபம் பண்ணும்போது முதல்ல பேர் வருது பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர் தான். அப்புறம் பாஸ்டர் கிளாடி, பாஸ்டர் ஜாக்கப்பன். ஆமேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜேஜரல், பாஸ்டர் பெஞ்சமின் ஆதம், பாஸ்டர் ராஜாமணி. ஆமேன். அப்படி பாஸ்டர் டட்லி தங்கையா. இப்படி ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறது உண்டு. ஏன்னா கர்த்தர் இவங்க போட்ட அஸ்திபாரம் இந்த பட்டணத்தில் அடுத்த ஒரு ஜெனரேஷனை எழுப்பி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஏரோப்ளேனில் போகும்போது நமக்கே சங்கடமாக இருக்கும். இது மேலே போகுமா போவாதா, இவ்வளோ சவுண்டு வருது அப்படின்னாலாம் யோசிப்போம். அது ரன்வேல போகும்போது கிடு 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 கிடுன்னு ஆடுமா, சரி ஏதோ பிச்சுக்கிட்டு தான் போக போகுதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு டேக்கப் ஸ்டேஜ் வந்து மேலே அப்படி போகும்போது அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார் 17 வருஷம் ரன்வேல ஓடின மாதிரி தான். அல்லேலூயா. இப்போ டேக்கப் ஸ்டேஜ் வந்துருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபம் தான் அது 10,000 அடி போதா, 40,000 அடி போகிற ஃப்ளைட் எப்படி தெரியுமா? நான் ஸ்டாப் ஃப்ளைட்டுன்னு அர்த்தம். எடுத்த உடனே 40,000 அடிக்கு போகுதுன்னா அது அமெரிக்காவுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். அது 17,000, 20,000, 25,000 டெல்லிக்கு போகுதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம விசுவாசிகளை நாம் ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஹை லெவலுக்கு போகும்போது
நாம் என்ன செய்வோம்? ஒரு தூர பார்வையோடு இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் விக்டர் அவர்களை ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். இதுவல்ல, இது ஆரம்பம் தான். ஆமென். இதை விட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமாம், நீங்கள் வெளியே போனால் பாருங்கள், 1000 பேர் உட்காரக்கூடிய சபை எங்கேயாவது காலியாக இருக்குதா? இடம் இருக்குதா? ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் என்ன செய்யுங்க? வாங்கும்படி உதவி செய்யுங்க. ஆமாம். நான் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரனை பார்க்கும் போதுல சொல்லுவேன், பாஸ்டர் தைரியமாக நீங்கள் போங்க பாஸ்டர், வெளிநாட்டுக்கு போங்க பாஸ்டர், ஊழியம் செய்யுங்க பாஸ்டர். கர்த்தர் உங்களுக்காக நாங்கள் பேக்கப்பில் நாங்கள் என்ன செய்கிறோம்? பேக்கப் பண்ணுறோம். நாங்கள் ஜெபத்தில் பேக்கப் பண்ணுறோம். அவர் சொல்லுவார், பாஸ்டர் உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக போகிறேன் அப்படின்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கெல்லாம் போய் இந்த வயதில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆமேன் போதக பிதாக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் மதுரை குறித்த தரிசனத்தை பிஷப் கிளாடி அவர்கிட்ட அவர் என்ன செஞ்சிட்டார்? சப்மிட் பண்ணிட்டு அவர் போயிட்டார். ஆமேன். மெகா சர்ச். அல்லேலூயா. குறைஞ்சபட்சம் 50,000 ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆமேன், அல்லேலூயா. அதற்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிற நல்ல த டே நைட் எங்களுடைய சபையும் நாங்களும் நாங்கள் 12 hours ப்ரேயரில் 72 hours ப்ரேயரில் எங்கள் மதுரையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வாரா? செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் அந்த ஒரு குறைஞ்சபட்சம் 1000 சபை நாங்களும் எங்கள் வீட்டம்மா நான் சொல்லுவேன், இப்போ இருக்கிற சபை 1.5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போட்டு நான் கட்டணும்னு நினச்சா எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, வெளியே போயிடுவோங்க அப்படின்ற. அவுட்டரில் போவோம், அவுட்டரில் போய் பெரிய சர்ச்சை கட்டுவோம் அப்படின்னு. இப்போ நான் சொல்ல முதல்ல இதில் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? அவுட்டரில் போவோம் அப்படின்னு. ஆனால் அவுட்டரில் போக போக 10 கிலோமீட்டர் மேலே தான் இப்போ என்னவாக இருக்குது? அவுட்டராக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 கிலோமீட்டர் கூட நமக்கு இப்போ என்ன கிடைக்கல. 5 ஏக்கரா மொத்தமாக நம்மளால் என்ன செய்ய முடியல? வாங்க முடியல. அந்த அளவுக்கு கர்த்தர் மதுரையை என்ன செய்து கொண்டு வருகிறார்? ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேசத்தை கர்த்தர் சுதந்திரிக்க செய்வார். இந்த ஒத்தக்கடை பகுதி, ஆமாம், நான் மதுரைக்கு வரும்போது ஒத்தக்கடையில் லைட்டே கிடையாது. 8 மணிக்கு மேலே என்ன கிடையாது? லைட்டே இல்லாத ஒரு ஊராக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா ஜெகஜோதியாக இருக்குது பாருங்க. அல்லேலூயா. காண்டுடைய பிள்ளைகள் பெருக பெருக வெளிச்சம் பெருகி கொண்டிருக்கிறோம். சிவகாசி அம்மா சிவகாமி தாயாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். இதை துவங்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு செய்திருக்கீங்க. குடும்பத்து மேலே ஆண்டுடைய இறக்கம் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ தயவு வச்சிருக்கிறாரு. நீங்கள் வருகின்ற காலத்தில் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். எதிர் வீட்டுக்கு சகோதரர் அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய கிரியை நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் பிரதிஷ்டை பண்ணுறது புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் ஆலயத்தை அல்ல, அது பழைய ஏற்பாடு. அது ஆமென். பழைய ஏற்பாடில் தான் அப்படியே மேகம் வந்துச்சு இறங்கிச்சு ஆசாரியம் பலியிட்ட. நம்மெல்லாம் இப்போ ஆசாரியம் பலி இட்டுட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பேசிக்கலி த ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னால், லூக்காவில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. பிளைன் ட்ரூத், அவ்வளோதான். இந்த ஒத்த கடையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குது? தேவ ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யம் உணர்ந்துட்டாவே இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமென், அல்லேலூயா. தேவராஜ்யம் கட்டப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சுத்த கிரியைகளும் சத்துடைய கிரியைகளும் சுவிசேஷத்துக்கு ரட்சிப்புக்கு விரோதமாய் போராடுகிற இந்த ஜனத்தை காத்து கொண்டிருக்கிற நிழல் இவர்களை விட்டு விலக போகுதுன்னு அர்த்தம். அப்போ விசுவாசிகளாக இருக்கிற நாமும் நமக்குள்ள 3 காரியத்தை அவர் சொல்றாரு. தேவராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது, தேவராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது, தேவராஜ்யம் ஆமேன் பிசாசுகளை துரத்துகிறதுனால உங்களை அருகிலே இருக்குதுன்னு சொல்றார். உள்ளுக்குள்ளே அருகிலே உங்களிடத்துல. அப்போ இந்த ஒத்தக்கடையின் மூலமாக, ஒத்தக்கடை சபையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட போகுது. தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட போகுது. அதனால அந்த ஜபத்தை நீங்கள் சின்னவன் ஆயிரமும் பெரியவன் பலத்தை சாதியாமல் உடனே பாஸ்டர் யார் சாம் பாஸ்டர் ஜான் சுந்தர் ரொம்ப சோகமாயிடக்கூடாது. நானும் ஒத்தக்கடையில் தான் இருக்கிறேன், எனக்கு 1000 வேணாமான்னு. நீங்கள் இன்னும் 2000 எடுத்துங்க. என்னங்க அது? அவருக்கு 1000னா உங்களுக்கு 2000. வேறு யார் ஒத்தக்கடை? பாஸ்டர் சாலமன். நீங்கள் ஒரு 2000 எடுத்துங்க. நீங்கள் ஏங்க ஒத்தக்கடையில் நிறைய ஜனம் இருக்குதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு ராஜ்யத்தை செய்ய போகிறாரு.
நான் எல்லா பாஸ்டர்ஸும் ஜெபம் பண்ணி சண்டே ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி என்ன தெரியுமா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்ந்துருக்கணும், எல்லா சபையும் என்ன செய்யணும், நிறைந்து இருக்கணும், அவ்வளோதான். அதில் இன்னொரு ஆச்சரியம், என் பக்கத்தில் இருக்கிற சிபிஎம் சபைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், சிஎஸ்ஐ சபைக்கு, ஐஎல்சி சபைக்கு, கல்லுக்கோயில் சபை, ஐபிஎஸ் சபை, எல்லா சபைக்கும் ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவர். ஆகினாலே நான் வாழ்த்துகிறேன். அருமையான பாஸ்டரையும் அவருடைய மனைவியும் அவருடைய மகனையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். சாம் டேவிட் கொஞ்ச காலம் என்னோடு இருந்து அவன் அவர் பயிற்றுவிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவனையும் அந்த ஜெபத்தில் பயிற்றுவித்து கொண்டு இருக்கிறோம். நான் எங்கே போனாலும் 12 மணி நேரம் என் கூட வந்துடுவாப்புல. ஆமென். நான் சாப்பிட மாட்டேன், காலைல சாப்பிட மாட்டேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன், ஜெபத்தில் இருந்தால் சாப்பிட மாட்டேன், சாயந்தரம் 6 மணிக்கு தான் சாப்பிடுவோம். நான் சொல்லுவேன், சாமி நீ போய் சாப்பிட்ரு அப்படின்னு, வானா பாஸ்டர் அப்படின்னா. ஆமென், அல்லேலூயா. அப்படியே உட்காந்துருப்பாப்புல, நான் உட்காந்துருக்க வரைக்கும் உட்காந்துருப்பேன். நான் எழுந்தால் தான் ஜெபத்தை விட்டு என்ன செய்வாப்புல, அது ஒரு அடித்தளத்தை போட்டு விடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான போதகர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாஸ்டர் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம். உங்களுடைய பகுதியில் ஒரு மெகா சர்ச் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்வார். குறைஞ்சபட்சம் 50,000. அது என்னுடைய தரிசனம், என்னுடைய ஆசை. யாரை கொண்டாவது 4 திசையிலும் மெகா சர்ச்சஸ் வரணும். ஞாயிற்றுக்கிழமை குறுக்கு நெடுக்குமா ஜனங்க என்ன செய்யணும், சபைக்கு போகணும். அதை நம்முடைய கண்கள்னாலே கர்த்தர் காணும்படி கிரியை செய்வார். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தரிசனம் இருக்க வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யத்தை குறித்த தரிசனம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறவர், அதை நிறைவேற்றுகிறவர் அவரே. ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியிலே அருமையான மூத்த போதகர், நல்ல சமாரியன் ஆர்கனைசேஷன்ல ஒரு சீனியர் பாஸ்டர், மதுரை பட்டணத்தில் சீனியர் பாஸ்டர். அவங்க போகாத கிராமங்கள் இல்லை, ஏரியாஸ் இல்லை. எங்கள் சர்ச்சில் சொல்லுவேன், நான் சபையில் சொல்லி அவங்க பாஸ்டருக்காக ஜேம்ஸ் ஐயாக்காக ஜோம் பண்ணதுக்காக சொல்லுவோம். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படா ரெஸ்ட் டைம் கிடைக்கும், அமைதி என்ன பண்ணலாம், உட்காரலாம் தான் பார்க்குறாங்க. ஆனால் ஜேம்ஸ் ஐயா ஆண்டி அவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களால ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. வாரம் வாரம் அவங்க கிராம சபைகளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்து அவங்களுக்கு இங்கே ஸ்கெட்யூல் இருக்கும், சிட்டி சர்ச்சு, அப்புறம் நாகமலை புதுக்கோட்டை சபை, எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் எல்லா வாரங்களும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே தான் அவர் இருப்பார்கள். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தி இருக்கிறார். நான் வளர்ந்து வருவதற்கு ஆண்டவர் அவங்கள ஒரு கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ அவங்க நம்ம மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஸோ நல்ல கையை தட்டி ஏசப்பாக்கு மகிமை செலுத்தி ஜேம்ஸ் ஐயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கணம் எல்லாம் உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவருடைய திட்டம், அவருடைய யோசனை, அவருடைய ஆலோசனை ஒன்றும் ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னெல்லாம் செய்யணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும் என்றெல்லாம் அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். அருமையாவிலே வேத புஸ்தகத்திலே ஆகா என்று சொல்லி தீர்க்கதரிசியை பற்றி சொன்னாங்க. எனக்கு நல்ல ஒரு வார்த்தை, ஆகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் அதில் உள்ள ஒரு கருத்து நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு நம்மை ஒரு தேவனுடைய ராஜ்யமாக மாற்றினாலும், அவர் வாசம் பண்ண ஒரு ஆலயமாக நம்மை மாற்றினாலும், இதை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். 1090வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நானே வாசிக்கிறேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் மலையின் மேல் ஒரு ரபா சங்காச்சாராலமா ஏதாரா மகாத்தோர லேக்காமலாவோ நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண கர்த்தர் அல்ல, சேனைகளின் தேவனாய் கர்த்தர். நீங்களும் நானும் சேனை வீரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிமு 520 பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வந்தவர்களே இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் ஒருவர். தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த போது அவருக்கு பல தடைகள் வந்தது. சமாரியர் மூலம் இன்னும் பல தடைகள் வந்தது. ஆனாலும் 4 வருடத்தில் அது பெரிய ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தருக்கு உதவி செய்தார். இங்கே பார்க்கிற ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மலை ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால் அருமையான போதர் அவர்கள் நம்முடைய நாமே அந்த ஆலயம், நாமே அந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னார்கள். அது ஒரு புறம் இருந்தாலும் நாம் தேவனை துதிக்க, சோத்திரிக்க, ஆராதிக்க ஒரு ஸ்தலம் தேவையாக இருக்கிறது. அதை சபை என்று சொல்லுகிறோம், ஆலயம் என்று சொல்லுகிறோம். இங்கே பார்க்கும்போது ஒரு ஆலயம் கட்ட வேண்டுமானால் இங்கே பார்க்குறோம் தகர சீட்டுகளாக இருக்குது, மேலே பழைய மரத்தினாலானதும் இருக்கலாம். அப்படியானால் அந்த நாட்களில் ஒரு சபையை, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து அதனாலே சபையை கட்டுவது, ஆலயத்தை கட்டுவதில் தேவன் பிரியமாக இருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மலையில் ஏறுறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது ஒரு கஷ்டமான ஒரு நேரம், ஒரு கஷ்டமான காரியம். அந்த நாட்களில் சபையை கட்டுவதற்கு மலையின் மேலே ஏறி கஷ்டப்பட்டு ஏறி இருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்க? ஒரு 50 பேர் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சி போயிருப்பாங்களா? இல்லை, தனித்தனியாக போயிருப்பாங்க. எப்படி போயிருப்பாங்க? தனித்தனியாக ஏறி இருப்பாங்க. கஷ்டப்பட்டு தான் ஏறி இருப்பாங்க. அவங்க ஏறி போனவங்க ஒருத்தருடைய திறமைக்கு ஏற்றால் போல ஒரு ஏதாவது கருவிகள் கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய எதை செய்ய முடியுமோ, ரம்பம் அல்லது கோடாரின்னு சொல்லுவாங்கள்ல, அருவாள்னு சொல்லுவாங்க, இதுவோ விதமாக போய் அங்கே போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து அங்கே அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆகவே இங்கே இன்றைக்கு நீங்கள் நானும் வசதியாக நல்லா உட்கார்ந்துருக்கிறோம். மேலே ஃபேன் இருக்குது. சீக்கிரத்தில் ஏசி போடுவாரோ அல்லது மேலே ஏற்கூலர் வைப்பாரோ தெரியல. ஆனாலும் கூட இதை கட்டுவதற்கு, இது வாங்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டீங்க என்பதை கர்த்தர் அறிவார். அந்த சிரமத்தை, கஷ்டத்தை ஆண்டவர் லகுவாக்கினார். மேடு எவ்ரிதிங் பாசிபிள், சுலபமாக்கினார். காரணம் என்ன? உங்களுடைய ஜபம், உங்களுடைய ஜபம், உங்களுடைய வாஞ்சை. அருமையான பாஸ்டர் சொன்னது போல ஒரு 10 நாளைக்கு முன்னால் என் போட்டு இருந்தார், இதில் அஸ்திவாரம் போடணும் அப்படின்னு. அப்போ நானும் பாஸ்டர் செய்து வந்தோம். அதை போய் எப்படியா அவர் என்கரேஜ் பண்ணுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்தோம். இடத்த பார்த்துட்டு நான் சொன்னேன், பிரதர் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டீங்க, இதுக்கு அவுட்டரில் பெரிய இடம் பார்க்கணும், ஏக்கர் கணக்கில் பார்க்கணும், அது ஒரு பெரிய சபையாக வேணும், மெயின் ரோடில் பாருங்க பிரதர் என்று சொன்னேன். அப்போ அவருக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியல. அன்றைக்கி பாஸ்டர் அதையே உறுதிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் காட். 5000 பேர் கூடுற மாதிரி இடம் பாருங்கன்னு இப்பயே சொல்லிட்டாரு. அஸ்திவாரமாக இந்த சபையாக இருக்கலாம். அந்த வார்த்தை ஒரு ஜபத்தின் ஒரு பாயிண்டாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. ஆகவே நம்முடைய தரிசனம் எல்லாம் விரிவாக இருக்க வேண்டும், விரிவாக இருக்க வேண்டும். எப்படி அந்த பழைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதை ஏறி போகிறதுக்கு நானும் மனைவி ரொம்ப கஷ்டப்படுவோம். அவ்வளோ படிகள் இருக்கும். எல்லாரும் பிக்சர் பாஸ்டருடைய ஒய்ஃபு ஓடிடுவாங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் எங்களை பிடிப்பாங்க, பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்த இடத்துல இன்றைக்கு இவ்வளோ லகுவாக இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அடுத்ததாக 50,000 பேர் கூட வேண்டுமானால் அது இன்னும் ஒரு பெரிய இடமா இருக்கணும், இன்னும் வசதி உள்ளதாக இருக்கணும். அது கர்த்தருக்கு தெரியும். அவர் போட்டிருப்பார், எஸ்டிமேட் போட்டிருப்பார், ப்ளூ பிரிண்ட்டும் எடுத்திருப்பார். அது எப்போ நிறைவேறணுமோ அது நிறைவேறும். ஜெபம் பண்ணிங்க. அல்லேலூயா. அப்போ மலையின் மேல் ஏறுவது சாதாரண காரியம் அல்ல, ஒரு கஷ்டமான காரியம். எல்லாரும் சேர்ந்து கைப்பிடித்து ஏற முடியாது, தனித்தனியாக ஏறி போயிருப்பாங்க. அவங்க திறமைக்கு தக்கதான ஆயுதங்களை
கொண்டு போயிருப்பாங்க. மரங்களை வெட்டி என்று சொன்னால் மரத்தை வெட்டினா அந்த அடியிலிருந்து வெட்டினா தான் அது பிரயோஜனப்படும். அப்படியான மரங்களை வெட்டி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மரத்தினுடைய ஜீவனையே அழித்து கொண்டு வர வேண்டியிருந்தது. இங்கே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டுமானால் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கணவருடைய எதிர்ப்பு, மற்றவருடைய போராட்டம், போகாதே அங்கே போகாதே என்று சொல்லுகிற அவ்விதமான கூக்குரல், இதையெல்லாம் மீறி ஒரு ஜீவனை வெட்டுவது போல ஒரு மரத்தின் அடியை வெட்டி ஒருவரை கொண்டு வர வேண்டும். ஆகவே ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ரொம்ப சுலபமான காரியமும் அல்ல. ஆகவே எப்படி மரத்தை மலை மேலே ஏறி மரத்தை வெட்டி அதை ஜீவனை அற்றுப்போகும்படி செய்து கொண்டு வராங்களோ அதுபோல இதுவரைக்கும் கெடுத்த சத்துடைய சகல வல்லமையும் அழித்து ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அப்போ கொண்டு வந்து அதை ஆலயத்தை கீழே என்ன சொல்லணும், கொண்டு வரணும். மேலே போகும்போது எப்படி போயிருப்பாங்கன்னு சொன்னேன், தனித்தனியாக போயிருப்பாங்க. திருப்பி ஒரு பெரிய மரத்தை கொண்டு வராந்தா தனியாக வந்திருப்பாங்க, சேர்ந்து தூக்கிட்டு வரணும். அப்படியானால் இந்த இடத்துல ஒரு 50,000 பேர் கூடணும் இந்த அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து இசைந்து இணைந்து இருக்க வேண்டும், ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். மரத்தை வெட்டி இருக்கிறதுக்கு தனியாக போயிருக்கலாம், ஆனால் அது வெட்டி கொண்டு வருவதற்கு எல்லாரும் இசைந்து இணைந்து இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உற்சாகப்பட்டு என்கரேஜ் பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார் பிதாவை பார்த்து, பிதாவே நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறது போல இவங்க எல்லாரும் நம்மளை ஒன்றாக இருக்க முடியாது நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அதுபோல இங்கே இருக்கிற அருமையான சபையாரே, நீங்கள் எல்லாரும் ஆவியில் ஒருமனப்பட்டு இருக்கணும், சிந்தையில் ஒருமனப்பட்டு இருக்கணும், செயலில் ஒருமனப்பட்டு இருக்கணும், ஆராதனையில் ஒருமனப்பட்டு இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துவதில் ஒருமனப்பட்டு இருக்கணும். இன்னும் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் மரத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கியப்பட்டு அவள் கொண்டு வந்திருப்பார்கள், சேர்ந்து தூக்கி வந்திருப்பாங்க. அப்படியானால் இது ஒரு கட்டடத்தை கட்டுவது என்பது இந்த நாட்களில் சாதாரண காரியம் அல்ல. எல்லாம் ஒருமனப்பட்டு இசைந்து இணைந்து செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் இங்கே வாசம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நமக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிப்பதற்கான ஒரு தேவனுடைய சபை, ஒரு கூடாரம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். வானம் பூமி சகலவற்றையும் உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவர் என்று சங்கீதம் 22:3 பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆரம்பத்தில் எடுத்த உடனே இதை பிரதிஷ்டை பண்ண அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கல, தேவனை துதித்து பாடி ஆராய்த்தோம். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். எங்க பார்க்க முடியலையே, ஆவின் கண்கள் இருக்கும் திறக்கப்படும் போது, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவர் இயேசுவை தரிசிக்க முடியும், காண முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. ஆண்டவர் துதித்து சோதரித்து மகிமைப்படுத்தும் போதெல்லாம் அவர் எங்கே இருக்காரா? நமக்கு சமீபமாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஒரு இடம் தேவை. இந்த இடத்த கூடியிருக்கிறோம், இந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கட்டி முடிக்க விதமாக தேவன் கிருபை செய்தாரே, அவர் எவ்வளவு ஆண்டவர், எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நான் சொல்ல விரும்புகிறேன், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
இதுவரைக்கும் நீங்கள் பல இடங்களை ஆராதனை பண்ணிட்டீங்க, நான் அந்த இடத்துக்குலாம் வந்திருக்கிறேன். ஆனால் அந்த இடங்களை காட்டிலும் இந்த இடம் இன்னும் தேவனுடைய மகிமையை அதிகமாய் வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கும். இன்னும் கர்த்தர் கொடுக்க போகிற இன்னொரு விசாலமான இடம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு இடமாய் இருக்க போகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிங்காசனை வீழ்ச்சி இருக்கிற ஆண்டவர் சொல்றாரா, என்னுடைய வசத்தின் தொங்கலால் தேவனுடைய ஆலயத்தை நிரப்புவேன். அவருடைய வச தொங்கலால் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் மகிமை பொருந்தியராக வீழ்ச்சி இருக்கிறவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட இடம், நான் பிரியப்படுகிற இடம், நான் வாசம் பண்ணுகிற இடம், இங்கே என்னுடைய வஸ்த தொங்கலை நான் அங்கிருந்து தொங்க விடுவேன். அப்படியானால் வஸ்திரத்தின் ஓரத்தில் வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்கிறது. 12 வருஷமாய் பாடுபட்ட ஒரு பெண், யாராலும் குணமாக்க முடியாத அளவிற்கு இருந்த ஒரு பெண், பண செலவானது, நாட்கள் மாதங்கள் விரயமானது, ஆனால் சுகமடையவில்லை. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன் என்று வந்த ஒரு பெண் வஸ்திரத்தின் ஓரத்தை, ஆண்டவர் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது தேவ வல்லமை இறங்கிற்று. அதுபோல இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா மகிமை பொருந்தியுடைய வஸ்திரத்தின் ஓரம் தொடும்போது நான் சொல்லுகிறேன், அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்கும், வியாதி சுகமடையும், பிசாசுகள் ஓடும், ஜனங்கள் தேடி வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 46 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்தாவின் ஊற்று நதியாக கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து சொல்லும் என்று சொல்லி யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவினுடைய ஊற்று இங்கே இருந்து புறப்படும். அது எப்படி புறப்படுமா? ஒரு நதியாக புறப்படும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள், கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள். நீங்க போக முடியாத இடமா இருக்கலாம், சந்திக்க முடியாத ஆத்மாவாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலிருந்து ஒரு ஊற்றாக நதியாக புறப்பட்டு இந்த ஒத்தக்கடையில் உள்ள ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக சென்று அங்கே தேவனை மையப்படுத்த முடியாது, ஜனங்களை விடுதலை பண்ண முடியாது ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, glory to God. தாவீது சொல்றார் பாருங்க, ஒரு பாட்டு பாடும்போது அவர் ஒரு வாசனம் சொல்றாரு. சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதம் 122 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது தாவீது பாடின சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். உங்க வீட்டில் ஏதாவது தடை இருக்குதா? அது யாராவது தடை சொல்றாங்களா? கர்த்தர் அது எல்லாவற்றையும் நீக்கி மகிழ்ச்சியாக்கி கொண்டு வருவார், இன்னும் அநேகரை கொண்டு வருவார். ஒவ்வொருத்தரும் சொல்ல போறாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஆலயத்துக்கு போகணும், வெள்ளிக்கிழமை போகணும், ஜெபத்துக்கு போகணும் என்று சொல்லி ஜனங்கள் தேடி வரும் நாட்கள் தூரத்தில் இல்லை, சமீபத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனை துதித்து ஆராய்த்து மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலத்துக்கு ஜனங்கள் வரும்போது என்ன நடக்குமா? சங்கீதம் 16 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 16 வசனத்தில் பார்க்கும்போது, உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலதுபார்சத்தின் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். யாரெல்லாம் வராங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இங்கே யாராவது புதிதாய் வந்திருப்பீரானால் உங்க வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேரின்பத்தினாலும் நிரப்புவார். அவர் ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவன் என்பதையும், அவர் உங்களை நேசிக்கிறார் என்ற ஒரு காரியத்தையும், உங்களை அன்பு கூறுகிற தேவன் என்பதையும் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு பல குறைகள் இருக்குது, பல குறைவு இருக்கலாம், பொருட்குறைவு இருக்கலாம், நல்ல வீடு இல்லையேன்னு சொல்லலாம், இன்னும் பல அநேக குறைகள் இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொன்னார் பாருங்க, சங்கீதம் 36 8ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், சங்கீதம் 36:8 ஆண்டவர் அவர் சங்கீதக்காரன் சொல்கிறார், உங்களுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடையவும் உங்களுடைய பேரின்ப நதியினால் ஒவ்வொரு தாகத்தையும் தீர்ப்பீராக. ஹல்லேலூயா.
வருகிற ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ, உங்க குடும்பத்தில் என்ன தேவையோ கர்த்தர் உங்களை அதை தருவார், உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரின்ப நதியினால் ஒவ்வொருடைய தாகத்தையும் அவர் தீர்ப்பார். எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சா நல்லா இருக்குமே, என் தந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைங்களை இப்படி படிக்க வச்சா நல்லா இருக்குமே, மெடிக்கல் படிக்க, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும், என் குடும்பத்தை அப்படி செய்யணுமே, இந்த தொழில் நல்லா இருந்தா நல்லா இருக்கணுமே, இப்படி பெருகணுமே, ஒரு வாஞ்சை இருக்குதா, ஒரு விருப்பம் இருக்குதா, ஆசை இருக்குதா? ஆண்டவர் இந்த இடத்துல பேரின்ப நதியினால் ஒவ்வொருடைய வாஞ்சையும் ஒவ்வொருடைய தாகத்தையும் அவர் தீர்ப்பார். ஹல்லேலூயா, நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அனைவருடைய வாழ்க்கையில பாருங்க, பலவிதமான குறைகள் என்னதான் பாடுபட்டு உழைச்சி இருந்தாலும் வார பணம் எப்படியோ போதுங்க, வார பொருள் எப்படியோ போதுங்க, நஷ்டமாகுதுங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 65 4ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 65:4 உடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி அடைய செய்வீராக, திருப்திப்படுத்துவீராக. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல வருகிற ஒவ்வொருடைய ஜனங்களுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் ஆசையும் கர்த்தர் தம்முடைய நன்மையால் திருப்தி அடைய செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வீடுகளில் குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இடையில் பிரச்சனை போராட்டம். இன்னைக்கு காலை ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க, ஐயா என் பேரன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஐயா படிக்க மாட்டேங்கிறான், பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறான், ஜெபிக்க மாட்டேங்கிறான், ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறான் என்று தன்னுடைய சொந்த மகனை பற்றியே பாவம் தாய் கண்ணீரோடு கூட சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்கய்யா என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்திலேயும் அப்படி வராமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி உங்கள் வார்த்தையை சட்டா பண்ணலையோ, கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 56:7 பாருங்க. ஏசாயா 56:7 பார்க்கும்போது, என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கவலை இருக்குதா? ஒரு திகைப்பு இருக்குதா? உங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லையா? ஒரு சமாதானம் இல்லையா? வரும் நாட்களில் இந்த இடத்துல ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பே இருக்காது, ஒரு முன்னேற்றமே இருக்காது, ஒரு விருத்தி இருக்காது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னு சொன்னது போல. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சங்கீதம் 92 13ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 92 13ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை செழிக்கும்படியாக செய்வார். கர்த்தர் உங்களுடைய உயர்த்தி மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை கேவலமா அற்பமா நினைச்சாங்களோ அவங்க மத்தியில, அவங்க முன்னால நீங்க இங்க வாரது நிமித்தமாக, தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கர்த்தர் செழிப்படைய வச்சே போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் விக்டர், உங்களுக்கு உங்க சபைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 60:3, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் மொழியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பெரிய வண்டி வர முடியல உங்க தெருவில், ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. வண்டி வர்றது பெரிய கஷ்டமா தான் இருக்குது. ஆனா பாஸ்டர் சொன்னது போல 50,000 பேர் கூடுற ஒரு இடத்த உங்களுக்கு தரும்போது ஆனா என்ன செய்வாராம்? உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் மொழியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நடந்து வருவாங்க. மெயின் ரோட்ல நல்ல அது என்ன கடை இருக்குது? ஜாம் கடை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பிரபா. அங்க காரை நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவாங்க. அப்ப என்ன சொல்ற ஆண்டவரே, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் மொழியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47 ஆதி சபையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 2:47 பாருங்க. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அனுதினமும் நீங்க என்னைக்கோ நினைக்காதீங்க, வாசல் விரிவாச்சுங்க, வாசல் திறந்து வைங்க, ஜனங்கள் வரத்தக்கதாக. அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். 50 பாஸ்டர் சொன்ன போல 50,000 பேர் வரணும்னா அனுதினமும் இது நடக்கணும். அது நடப்பதற்கு நம்ம காரியங்கள் சபையில் சேர்வதற்கு ஏற்ற வகையில் இருக்கணும். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:21 கூட பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11:21 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது,
அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் உங்களோடும் குடும்பத்தாரோடும் சபையோடு கூட தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். அநேக ஜனங்கள் இந்த இடத்துல மட்டுமல்ல திரும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். இது ஒரு ஆலயம், ஒரு கட்டடம் என்று சொல்லாலும் கூட நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவர். இந்த நம்பிக்கை இருக்குமானால் இங்கே இருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தராகிய தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால் நீங்க பெரிய காரியங்களை செய்யலாம். நீங்க you are not ordinary people, you are extraordinary people. நீங்கள் சாதாரண நாட்களில் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைங்க, சேனை வீரர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. அவர் தகப்பன், நீங்கள் நானும் பிள்ளைங்க. ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், உள்ளங்கையில் நான் வளைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் உள்ள கையில் நீங்கள் வழி போகிறது இல்லை. ஹல்லேலூயா. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவை நான் அறிந்திருக்கிறேன், அவை எனக்கு பின்சில் என்றால் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு கரத்திலிருந்து ஒருவனும் ஒரு சக்தியும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சத்ருவாய் பிசாசனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகவே சாத்தான் தொட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொன்னபடியே செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் டெனிஸ் தாமஸ் அவர்கள் வந்து என்ன ஒரு முடிவான ஜெபத்தை கூறும்படி அன்போடு நான் கேட்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்க இருக்கிறேன். எனக்கு கொடுத்த வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 33, 44, 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த சபையின் மேல பூரண கிருபை உண்டாயிருக்கும். கிருபை இருந்துச்சுன்னா ஆண்டவர் இருக்கிறான்னு அர்த்தம். பூரண கிருபை இருக்கும் பொழுது பகுதியில் இருக்கிற ஜனங்களை இழுத்து கொள்ளும். இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல பூரண கிருபை அனைவரையும் கொண்டு வரும். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு. அற்புதம் செய்ததுனால அவங்களை கூப்பிட்டு பயமுறுத்தி இந்த பேசக்கூடாதுன்னு சொல்லி பல காரியங்களை சொல்றாங்க. ஆனா பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணும் போது கூடி இருந்த ஒரு வல்லமை இறங்குச்சு, பெரிய காரியங்களை செய்தார்கள். அவங்க மேல பூரண கிருபை இருந்துச்சு. அநேகர் அங்க கூடி வந்தார்கள்னு பார்க்கிறோம். அதே போல இந்த சபையின் மேல பூரண கிருபை உண்டா இருக்கிறதுனால அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இந்த சபையை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்பதை நாங்க டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல பூரண கிருபை உண்டாயிருக்க பொறுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக அற்புதங்கள் நடக்க பொறுமைக்காக, வியாதியிலிருந்து விடுதலை தர பொறுமைக்காக, சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்க பொறுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திரளாக எல்லா பகுதியிலிருந்தும் ஜனங்கள் வந்து விடுதலையாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல துவக்கம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுனீங்க, இடைப்பட்டீங்க. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க விருப்பம் அனுதினமும் இந்த சபையிலே நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கரங்களை ஊத்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் இந்த காரியங்களை வாய்ப்புறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாஸ்டர் விக்டர் இந்த நன்றி சொல்லுவார். நல்லவன். இதனாலும் கூட முதலாவது இயற்கை சூழ்நிலை, மின்சார வசதி எல்லாவற்றையும் தேவன் நமக்கு இந்த மாநிலை சாதகமாய் கத்தர் கொடுத்தார். கொஞ்சம் மழை வராப்புல இருந்தது, ஆனாலும் கூட கரண்ட் கட் இல்லாமல் மழை வராமல் தேவன் சூழ்நிலையை சாதகமாய் கொடுத்தார். வந்த ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக, குடும்பத்துக்காய், ஊழியத்துக்காய் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய செபத்தில் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். ஒரு டீ ஸ்நாக்ஸ் இருக்குது, இது சாப்பிட்டுட்டு நீங்கள் போகும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இந்த இடத்துல நான் பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு அறிவு.